நண்பர்களே வணக்கம். வருகிற சனிக்கிழமை நவம்பர் 15ஆம் தேதி நானும் மற்ற அறப்போர் நண்பர்களும் திருநெல்வேலி வர இருக்கிறோம். மீண்டும் திருநெல்வேலி. எதற்காக? அந்த வன்முறை அட்டாக் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு அந்த அந்த நாள் என்னென்ன பாதிப்புகள் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற கருத்து கேட்பு கூட்டத்துல எப்படி தாக்கினார்கள் என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்பொழுது இதை கண்டித்து பல இயக்கங்கள் கட்சிகள்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்பொழுது பல இயக்கங்கள் கட்சிகள் இணைந்து மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல வருகிற சனிக்கிழமை நவம்பர் 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய லூர்துநாதன் சிலை அருகே ஒரு போராட்டம் செய்ய இருக்கிறோம். இந்த போராட்டத்துல கலந்து கொள்வதற்காக நானும் வருகிறேன். இந்த போராட்டத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள். சட்டவிரோத கல்குவாரிகளை அரசு மூட வேண்டும். இந்த சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல்குவாரிகளை அரசு மூட வேண்டும். இரண்டாவதாக, இது போன்று வன்முறையில ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இது போன்று மனித உரிமை காப்பாளர்கள், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு தனி சட்டம் ஒன்று அரசு கண்டிப்பாக இயற்ற வேண்டும் என்ற பல கோரிக்கைகளுடன் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதே திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய லூர்துநாதன் சிலை அருகே. ஸோ இந்த 40க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடியது யாரெல்லாம் அப்படிங்கிறத நீங்க இந்த போஸ்டர்லையும் பாக்குறீங்க. ஸோ சனிக்கிழமை யாரெல்லாம் பங்கெடுக்க முடியுமோ வாங்க, நம்மளுடைய குரல்களை வலிமையாக பதிவு செய்வோம். சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல்குவாரிகளால் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு, பல பிரச்சனைகள் ஏற்படுது. சட்டவிரோதமாக குவாரிகளை இயங்க நாம் அனுமதிக்க முடியாது. இது நமக்கான ஜென்ரேஷன் மட்டும், நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நாம இந்த கனிம வளங்களை விட்டு செல்வது மிக மிக அவசியமானது. பங்கெடுப்போம், தொடர்ந்து போராடுவோம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.